ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா இது மாங்கோவோடைய எக்ஸ்ப்ளனேஷன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் டீட்டெயிலாக கேட்கறதுனால தான் இந்த வீடியோவை நான் இதுலேருந்து போட்டுட்ருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து இன்னமும் டீட்டெயிலாக போட்டு உங்களை என்டர்டைன் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ன்ற ஒரு விஷயம் எதுக்காகனா நீங்கள் இன்னமும் நிறைய கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அனிமேல நிறைய சீனை கட் பண்றாங்க. இது டெலிட் ஆன சீனையும் சேர்த்து கவர் பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா ஸ்டோரி வந்து நல்லா புரிஞ்சும் மொத்தமா கவர் பண்ணிடலாம். அதுக்காக தான் இதை போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு யாரும் தப்பா நினைச்சுக்காம பிடிச்ச இந்த பட்சத்தில் சப்போர்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு பாருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எபிசோட கடைசியில் வேற லெவலில் இருக்கும். சரி வாங்கலாம், மக்கள் போல போலாமா? சரி, ஆக்சுவல் ஷீலை பார்த்துடலாமா? மாங்கோவை பொறுத்த வரைக்கும் 6வது எபிசோட்ல அனிமேல காமிச்சதை விட ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஜின்ஹோ கிட்ட ஹீரோவும் வந்து பேசியிருப்பான். அவனும் அவனை பார்த்துட்டு வாங்க சார், எங்க பார்க்கவே முடியல, இங்க பாரு நீ கொடுத்த துணி எப்படி இருக்கு பேரு, இதெல்லாம் ஃபீல் பண்ண எப்படி சார், அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுக்காக தான் நான் வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ மைனிங் எல்லாம் பண்றீங்களாமே கேள்விப்பட்டேன். அதை விட அப்புறம் மொத்த விவரத்தையும் சொல்றான். அவங்க அப்பா கிட்ட பேசினது ஃபுல்லாவே எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ நெகோசியேஷன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா அவரு அந்த ரெட் கேட் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை பற்றி ரொம்பவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காரு. பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த அளவுக்கு நான் சொல்லலை. இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய கில்ட்லேருந்து முக்கியமான அழைப்புகள் வந்துட்டு இருக்கதா எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ஏன்னு தெரியல, ஆனால் உங்களை என்னுடைய கில்ட்டுக்கு வர வைக்கணும்னு எனக்கு ஆசை. அப்போனா நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யோஜி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கில்ட்டு மாஸ்டர் ஆகிறதுக்காக நீ என்னுடைய உதவி எதிர்பார்க்குறீல? ஆமாம் சார், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் அதெல்லாம் ஆக முடியாது. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணீங்களேங்க ஜின்ஹோ. நான் வந்து அப்படின்னு அவரும் சொல்ல அவனும் ஓகே சொல்லுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா நான் ஷீனையே காமிக்கிறாங்க. ஒயிட் டைகரோட கில்ட்டு சேர்ந்த ஒரு மெம்பரும் சார் ஜின்னு வந்து இப்ப போன ரைட்ல போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ் டாயும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு என்னது அவன் போயிருக்கானா மிஸ்டர் சாங் என்ன சொல்றீங்க? ஆமா, எந்த ஒரு இன்டென்ஷன்ல போயிருக்கான்றது தெரியல, ஆனா அந்த டஞ்சனுக்குள்ள இருந்த பாஸ் எல்லாமே கொண்டுட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அது சஞ்சின் போ அவர் தான் இதை பண்ணிருக்கணும். அங்க இருக்கிற மொத்த பேரையும் அவர் தான் காப்பாத்தி கூட்டின்னு வந்திருக்காரு. எனக்கு சுத்தமா முடியல, எப்படி அவ்வளோ பீஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ரைட்ல வந்து அப்படி பண்ணியிருப்பான். ஒரே சமயத்துல கிட்டத்தட்ட மல்டிபிள் பீஸ்டர்ஸ் சமாளிச்சிருக்கான், அதுவும் தன்னுடைய சமனிங் மூலியமா. ஒரு அசோசியன் டைப்பா இருக்கிற அண்டருக்கு எப்படி ஒரு மேஜிஷியனா இருக்க முடியும்? சுத்தமா புரியல. அப்போ உண்மையிலேயே இவனோட பவர் என்ன, அவன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு புரியல சார். ஆனா ஒத்த ஆளா அந்த இடத்துல பாஸ் கூட சேர்ந்து அந்த கூட்டத்தையே சமாளிச்சிருக்காரு. உண்மையிலேயே அவரு தான் ஹண்டர்ன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒத்தாலா சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு மிஸ்டர் ஸ்டாய் உங்களுக்கு அந்த ஏரங் டஞ்சனை நீங்க ஒருத்தர் மட்டுமே உங்களுடைய கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி கிளியர் பண்ண முடியுமா? இதை கேட்டு அவன் அதிர்ச்சியில இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அது தனியால சமாளிக்க முடியாது. அப்படி அவனுடைய கையும் கொஞ்சம் நடுங்குது. இதை கேட்டுட்டு கண்டிப்பா அவன் அல்டிமேட்டான அண்டர்ன்றதுல சந்தேகமே கிடையாது மிஸ்டர் சாய். அதுதான் நானும் நினைச்சேன். அப்பனா நம்ம பேசாம நம்மளுடைய கில்ட்ல அவரை எப்படியாச்சும் சேர்க்க வைக்கணுமே. அப்பனா நீ என்ன பண்ற? சஞ்சின்வை ரெக்ரூட் பண்ணு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. சரி சார், என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அதை கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் தான் பிரஸ்காரங்க வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க அண்டர் அசோசியேஷன்ல. அப்போ தூரத்துல காருக்கு உள்ள ஒருத்தனும் என்னப்பா நம்மள பார்க்க இவ்வளவு ஜனம் கூடி இருக்கு? ஆமா, டுமாரோ ஹெட்லைன்ல நீ தானே வரப்போற மிசங். லீ மிசங் சூப்பர்மேன் பவர்ஸை கொண்ட வருங்காலத்துடைய ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. என்னை பத்தி இந்த இடத்துல எல்லா புகழும் பரவ போகுது நாளைக்கு. அப்படியே அவன் கார்ல இருந்து பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல 2-3 கார் வர யாரோ வந்துட்டாங்க சொல்லிட்டு பிரஸ்காரங்களை பார்க்க இதுதான் பேக்யூன் அண்டு சாய் ஜங்கின் 2 பேரும் வந்திருக்கானுங்க. ஆமா, எதுக்காக இந்த அண்டர் அசோசியேஷன் முன்னாடி இவ்வளவு பிரஸ்காரங்க இருக்காங்க? சார் ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கான காரணமே நீங்க உங்களுடைய அசோசியேஷன்ல மிஸ்டர் லீ மிங்ஷங்னை ரெக்ரூட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதை பத்தின பேட்டி எடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுனா இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. அவர் இந்த இடத்துல நீங்க அண்டரை ரெக்ரூட் பண்றதுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஆளாளுக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்க என்னது லீ மிங்ஷனை எடுக்கிறோமா? ஏண்டா அது ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன், அதுக்கு போயிட்டு இப்படி கும்பல் கூடி இந்த பில்டிங்கை மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேக்கியோன்னு ஒரு பக்கம் புலம்ப. மிஸ்டர் சாயும் கவலைப்படாதீங்க ரிப்போர்ட்டர்ஸ், இப்போதைக்கு மிஸ்டர் லீ வந்து அபிஷியலா இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அதனால எந்த ஒரு தகவலா இருந்தாலும் பின்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தியில அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னடா இது லேட்டா வாங்கிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவனுங்க இடையில யாரா இந்த பிரஸ் எல்லாம் சமாளிக்கிறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இதனாலேயே இவனுங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்க போகுது. அதாவது இவனுங்க வெறுப்புலயே பாத்துக்கிறானுங்க. ஏன்னா இவங்களுடைய கில்ட்டுல
வந்து சேர்க்கறதுக்காக பயங்கரமான எஸ்ராங்கரை சேர்த்தே ஆகணும்ல. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தனும் வர, என்னப்பா இப்ப கூட சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஜாயோன் பேக்கியோன் அந்த மிங்ஷங்ன்ற பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டானா, அவனுக்காக தானே இவ்வளவு அழப்பறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபைவ் அண்ட் கெல்ட்டோடைய மாஸ்டரும் வந்திருக்காரு. இவரு தான் லிம் டியாகியோ எஸ்ராங்கர். இவரு என்ன சொன்ன, அவன் எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா, அப்படிலாம் சொல்லாத. என்னடா பெருசா இப்படி சண்டை போடுறானுங்க அந்த ஒரு பையனுக்காக. இன்னொரு பக்கம் அவன் கார்ல இருந்து இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். என்னால நம்ப முடியல, எனக்காக இந்த கண்ட்ரியோட பெஸ்டான கில்ட்ட சேர்ந்தவங்க நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க போலியே. அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவரும், சார் உங்களுக்கான இன்டர்வியூ இப்போ ஆரம்பிக்க போது இந்த இடத்துல இருந்து கிளம்பலாங்களா? ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து இறங்கி போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அசோசியேஷனுக்கு வெளியில வந்திருக்கான். எதுக்குப்பா இவ்வளவு பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்க, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இந்த பிரஸ்காரங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க? நல்ல வேலை இங்க இருக்கவனுங்க எவனும் என்ன ரெகக்னைஸ் பண்ணல, பில்டிங்கே மறைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் தொலை போங்கடா, நான் அசோசியேஷன் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் எஸ்கியூஸ் மீ வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கேன். அப்ப அந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டி கார்டும், ஏய் யாரு நீ, ஆண்டர் அசோசியேஷன்ல இப்போ முக்கியமான வேலை இருக்கு, அதனால உனக்குலாம் இந்த இடத்துல இடம் கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடு. இல்லங்க இன்னைக்கு எனக்கான ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இது பேர் வந்த வழியை திரும்ப போயிடு, என்கிட்ட அடி வாங்கிக்காத, என்ட்ரன்ஸ் எப்பயோ பிளாக் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு பக்கம் அந்த லீயும், யாரா இவன் சில்லற பையனாட்டம் இருக்கான், தேவலாம செக்யூரிட்டி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவன் என்னத்துக்கு அவனை எட்டி வதிக்காம இப்படி பேசிட்டு இருக்கான். ஒன்னு மாதிரியான ஆளுகள் எல்லாம் இந்த இடத்துல அலோவ் பண்ண முடியாது, இப்ப முக்கியமான ஆளுங்க வர நேரம் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தரும், நீ யாரு அதை சொல்றதுக்கு, அவரு உள்ள வரதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, உள்ள வாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சேர்மன் கோதான் வந்திருக்காரு. என்ன யங் மேன், என்னுடைய கெஸ்ட வர விதத்துல உனக்கு எதனா பிரச்சனையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல வேலை நீங்க இன்னமும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படி அவன் பேசிட்டு இருக்க. லீய ஒருபோதும் கண்டுக்காம நம்ம சேர்மன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டின்னு உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் இவனுக்கு காண்டா இருக்கு, என்னடா இது, நம்ம இந்த இதுல எவ்வளவு பெரிய ஆளு, நம்மள விட்டுட்டு ஒரு சில்லற பையனை போயிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. அவன் மனசுல யோசிச்சு எல்லாமே பின்னாடி பிரஸ்காரங்களும் ஆச்சரியத்துல இவனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது, லீ மிங்ஷங் தானே இங்க முக்கியமான ஆளு, இவரை விட்டுட்டு எதுக்காக அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு இருக்காரு சேர்மன், ஒருவேளை இவங்களுக்குள்ள எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க கார்டு கிட்ட, ஹேய் இப்ப போனால சேர்மன் கூட அந்த பையன் யாரு, அவ்வளவு முக்கியமானவனா, அவனை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேதர் பண்ணு, ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அடைச்ச இந்த இடத்துல இருக்க பிரஸ்காரங்க போல ஏமாலதான் அந்த ஸ்பாட் லைட் இருக்கணும், தேவலாம இன்னொருத்தமான போகுது என்னால அனுமதிக்க முடியாது, இந்த சிச்சுவேஷனை என்னால ஏத்துக்க முடியாது. எஸ்கியூஸ் மீ என்ன பாருங்க, எனக்கு நான் தான் ஒரு முக்கியமான ஆளு, டுடே எனக்கு நிறைய ஷெட்யூல்ஸ் இருந்தாலுமே உங்ககிட்ட நான் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறேன், வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேளுங்கன்னு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம மேனேஜர் ஊவும் வந்திருக்காரு. இப்ப என்ன டைம், யாரும் உள்ள போக முடியாது, ஆல்ரெடி இன்னொரு ஹண்டருக்கு ரீ எவல்யூஷனுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலதான் உங்களை நாங்க இந்த இடத்துக்குள்ள அனுமதிப்போம் அப்படின்னு லீய பார்த்து சொல்ல. என்னது, எதுக்காக என்ன பத்தி இப்படி சொல்றீங்க, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியல, வெறும் 30 நிமிஷம் நான் காத்துட்டு இருக்கணுமா, என்னாலலாம் அது முடியாதுன்னு சொல்ல. அவங்க கேட்க மாட்டாங்க, ஏங்க ரிப்போர்ட்டர்ஸே இந்த இடத்துல ஆல்ரெடி நான் யாருன்றது தெரியும், அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், நானும் எவல்யூஷன் ஆயிருக்கேங்க, 11 மணிக்கு மேல என்ன அர்த்தம், நான் யாருன்றது உங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் காது கொடுத்து வாங்குங்க, என்னை பத்தி தெரியல நான் சொல்றேன், நான் தான் லீ மிங்ஷன் சார், நீங்க யாரா இருந்தாலுமே 11 மணிக்கு மேலதான் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உனக்கு தெரியாதையா, நான் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஹண்டர் அசோசியேஷனுடைய பிக்கெஸ்ட் ஸ்பான்சர்ல என்னுடைய அப்பாவும் ஒருத்தர், அவரு தான் லீ வாங்கியோ, அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனுடையது, அதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் கொடுக்குறேன், என்ன உள்ள அனுமதிங்கன்னு கேட்க. சார் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியே நீங்க எந்த மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஓவரா பேசுறீங்க சொல்லிட்டு உங்க மேல நாங்க பழைய போட்டு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு உண்மையை சொல்லுவோம், இந்த மாதிரி கேவலமா பேசாதீங்க, எதுவா இருந்தாலும் 11 மணிக்கு மேல நடந்துக்கோங்க சொல்ல. என்னது, ஏன் இப்படி பண்றீங்க, என்னால இந்த இடத்துல வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு ஸ்பெஷல் ஹண்டர் தெரியுமா, எனக்கு நீங்க இப்படி சொல்லாமான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. இதை கேட்ட ஊவும், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஒன்னு வெயிட் பண்றீங்களா இல்ல அடி வாங்க போறீங்களா அப்படின்னு அவன் மிரட்டி கேட்க. பயத்துல அவன் உச்சாவே போயிடுவான் போல, அப்படியே கம்முனாயிரான். இன்னொரு பக்கம் சேர்மனும் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ரீ எவல்யூஷன் மானாமீட்டரை செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோவோட ரேங்க் என்ன ரேங்க்ன்றது. போகும்போது வழியில பார்த்தா 2 பேரும் இருக்க, இவருக்கு பார்த்து மரியாதை கொடுக்குறானுங்க, 2 பேரும் திறந்த மாட்டானுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்ல. அதுக்கப்புறம் சேர்மனும் போகும்போது ஹீரோ கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் எஸ்ராங்க் ஹண்டர் நம்ம நாட்டுல உருவானாரு, அது போல ஹண்டர் கில்ட்ஸ்ல டாப் ஆஃப் தி ஆளா அவங்க தான் இருக்க போறாங்க, அதன் வகையில உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். கட்டாயமா தெரிஞ்சுக்கினா நீங்க ஒரு எஸ்ராங்கரா இருப்பீங்கன்றது எனக்கு நிச்சயமா தெரியும், அதன் வகையில நீங்க எதனா ஒரு கில்ட்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவரை கேட்டுக்கினே இப்போ ஹீரோவோட எவல்யூஷனை செக் பண்றதுக்கான ரூம் வந்திருக்காங்க. உங்களை
பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ சொல்லுங்க, நான் தான் இன்னைக்கான உங்களுடைய ரீஎவல்யூஷனை கணிக்க போற ஆளு. உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கிளாஸை நான் கணிக்கிட்டு போறேன். உங்களுடைய ஸ்கில்லை என்கிட்ட வெளிப்படுத்தி காமிக்கிறீங்களா? ஓகே நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒரே ஒரு ஷேடோவை வெளியே காமிக்க அவன் பார்த்து ஆள்ட்டு போயிடுறான். என்ன இது, உங்களால சம்மனிங் பண்ண முடியுமா? பீஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் சம்மனிங் பண்ற பீஸ்டஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க. வேற லெவலுங்க நீங்க. சேர்மன் கோபம், மிஸ்டர் சாங் ஒன்னுத்த மட்டும் உங்களால சமன் பண்ண முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால மறைக்காதீங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரிதான், இவர் சொல்றதுக்கு கரெக்ட் தான், இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொய்யும் நான் சொல்லி மறைக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பீப்புளுக்கு நான் பண்ண ஆக்ஷன் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. சரி காமிப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்த ஷேடோ ஆர்மியும் காமிக்க இவனோட ஆறாவே எல்லாமே வெளியே இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி பாக்குறானுங்க. அந்த சென்ஸ் ஹீரோ வெளிப்படுத்தின ஆள் எல்லாமே ஈகிரிஸ், இன்னொரு பக்கம் நம்ம ஐயனு, கீபா, அப்புறம் டேங்க், இவங்கெல்லாம் மெயினான ஆளுங்க இருக்கானுங்க. என்னால கிட்டத்தட்ட 100 ஷேடோஸுக்கு மேலேயே என்னால சமன் பண்ண முடியும். என்னது 100க்கும் மேலேயே? வாய்ப்பே இல்ல. பேக்கியனும் இந்த மேஜிக்கல் சென்ஸை பார்க்கும்போது இதுதான் சஞ்சின்வோடைய முக்கியமான எபிலிட்டி மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ இவன் இப்படி இல்லை, இதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் பவர்டா மாறிட்டு இருக்கான், இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பேக்கியன்னு சொல்ல அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங்னு கூப்பிடுறான். அவனும் மிஸ்டர் சாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவனு கேட்க, சாரி சார் இப்போதைக்கு என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு முடிக்காத சில பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பண்ணணும், அதனால நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலாம் பார்க்க தெரியும். ஆனா அவனுங்களும் போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் சாங் அந்த சைடு போகாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல என்ன பக்கம் சாயம் அதே தான் சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம இவனுங்க பண்றதை பார்த்தா ஏதோ குட் ஆஃபர் கொடுக்குற மாதிரி நம்மளை கூப்பிடுறானுங்களே, அந்த சைடு போவதுன்னா என்னடா அர்த்தம்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கதவை தந்து போன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை இப்ப கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கம்மா. என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கவே எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஏஸ்ராங்கண்டர் அப்படின்னு போட்டு நியூஸ்ல ஹீரோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஜின்னா கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டும், ஜின்னா இது உன்னுடைய பிரதர் தானே, பிரதர் டிவில எல்லாம் வராரு பாருப்பா, என்ன பேசுறீங்க, என்னோட பிரதரா? ஆமா ஜின்னு டிவில என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் அவன் தங்கச்சியும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் லீயும் நான் லோ ரேங்க்ல இருந்தேன், இப்பதான் ஹை ரேங்க்கு வந்திருக்கேன், அதனால நான் சூப்பரான ஒரு ஆளா மாற போறேன், என்கிட்ட எந்த கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்காக ப்ராமிஸ் நான் அதை சொல்றேன், அது மட்டும் இல்லாம மக்களை காப்பாற்றுதான் என்னுடைய வேலையா இருக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு பெரிய பெரிய புராணத்தெல்லாம் பேசிட்டு உக்காஞ்சிட்டு அவனை பத்தின அட்டென்ஷனை எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்க. எல்லாருமே அவனை பார்த்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் இதுதான் எனக்கு தேவை, இந்த பிரபலம் கண்டிப்பா நான் ஏ ரேங்க்கு மேல எவல்யூஷன் ஆயிர் பண்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் இதுக்காக 2 வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன், இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்காக ஃபைனடி கில்ட்டுக்கு என்னை ப்ரமோட் பண்ணதுக்கு உதவியா மில்லியன் கணக்கில் பே பண்ணுவேன் உங்களுக்கு. கண்டிப்பா மிஸ்டர் லிம் டாங்கியோ ஃபைனடி கில்ட் மாஸ்டர் என்ன இன்வைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு குரல், ஹேய் என்னது எஸ்ராங்கட்டரா, புதுசா அசோசியேஷன்ல எஸ்ராங்கட்டர்னு ஒருத்தர் வந்திருக்காரா, என்ன இங்க நடந்துருது, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசுல இருக்கவங்க எல்லாம் பதட்டத்தோட வேற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுடைய போக்கஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இவனும் என்னடா இங்க நடந்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் போன்ல பார்த்தா அசோசியேஷனுடைய வெப்சைட்ல புதிய அப்டேட்டா நம்ம ஹீரோவை ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ஹீரோ தான் கொரியாவுடைய 10th எஸ் ரேங்கர், அதாவது எஸ் ரேங்க் ஹண்டரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே எல்லாரோடைய கண்ணும் நம்ம ஹீரோ மேல இப்ப திரும்புது. என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லீயும் ஒரு பக்கம் ஷாக்காவே, என்னது நியூ எஸ் ரேங்க் ஹண்டரா, இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் எப்படி இதை கவனிக்காம விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கேன். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலைவனை ஒரு அளவு கூட கண்டுக்கல, அதாவது ஈக்காக கூட கண்டுக்கல. ஒருத்தனும் சார் நான் கொஞ்சம் அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்றேன், இதுல இருந்து நான் முக்கியமான வேலைக்காக போய் பேசணும். சார் உங்களுக்கு தெரியாதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஈ ரேங்கரா இருந்தவர் இப்ப திடீர்னு எஸ் ரேங்கரா மாதிரி இருக்காரு, அவரை பத்தின இன்டர்வியூ இப்ப எடுக்கணும், உடனே டாபிக்கை மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு லூசர் ஹீரோவனை எடுக்கிறது பதில் நாளைக்கு ஹெட்லைன்ல ஈ ரேங்கரானவர் எஸ் ரேங்க மாறினார்னு வரணும் சொல்ல. இப்ப இதை கேட்டுட்டு மனசு உடஞ்சு போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறவங்க இதுதான் சஞ்சின்வோ. அதுக்கப்புறம் டிவில வரதுனால போன்ல இன்னொரு பக்கம் நம்ம மைனிங் டீமோடைய குரூப்பை சேர்ந்தவங்க பார்த்துட்டு இருக்க. அவங்களும் இது சஞ்சின்வோவா பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கூட பிரச்சனை பண்ணவனும், என்னது அவனா, அவன் என்ன அங்க பண்றான், அவன் தான் நம்ம சவுத் கொரியாவுடைய 10th எஸ் ரேங்க் ஹண்டரான் சஞ்சின்வோ, இப்பதான் உருமாறி இருக்கான். அப்படியா, அப்பயே நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு அவ பதட்டத்துல இருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டிவில நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம மிஸ்டர் சாங் கூட பாத்துட்டு இருக்காரு. கூடவே யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஜின்வோட அப்பாவும் அண்டர் அசோசியேஷன்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட அபிஷியலான இந்த டேட்டாவை பார்த்துட்டு இருக்க. சஞ்சின்வோ இப்ப எஸ் ரேங்க் மேஜிக் டைப் ஹண்டரா எல்லாருக்கும் தெரியறாரு. அவர் அசோசியேஷனா இந்த இடத்துல பதிவு பண்ணலவங்க.
இந்த மெசேஜ் அவரு ஃபோன்ல பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் அவ எதிர்க்க தான் நம்ம ஜின்ஹூவும் இருக்கான். அப்பனா நீ அவனை ரெக்ரூட்மெண்ட் பண்றன்றியா? என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், எனக்கு வேற வழி இல்லை, நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றேன். ஆனா என்ன இருந்தாலும் நான் அவரை பத்தின ரகசியங்களை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு கில்ட் ஓபன் பண்ணனா எனக்குன்னு ஓபன் பண்ண பிறகு அவர் அதுல வாய்ஸ் கில்ட் மாஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதுல சேர்த்துக்கலாம்ல. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு இப்போ அவனுக்கு மெச்சூரிட்டி வந்ததுன்னு அவர் யோசிச்சுட்டு, சரி இருந்தாலுமே நான் எதுக்காக இந்த யோஜி கில்ட வந்து ஆரம்பிச்சேன் உனக்கு தெரியுமா? காரணம் என்னன்னா ஹண்டிங்கிறது ஒரு பிசினஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, சரிதானே? அவரு இதுக்கு பதில் சொல்றாரு, கரண்ட்லி வந்து பணம் வந்து நமக்கு நிறைய லெவல்ல உதவுனாலுமே அது நமக்கு போதும் லெவலுக்கு தான் லைஃப் டைம்ல நிறைய இருக்கு நமக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேஜரான கில்ட்ஸ்ல இருந்து சில மோசமான விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு நம்ம நியாயமா நடந்துக்கலாம்ல. நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம ஒண்ணு இது பணத்துக்காக மட்டும் பண்ணல, நம்ம நாட்டோடைய பாதுகாப்புக்காக தான். ஏன்னா சில ஹண்டர்ஸ் வளரும் போதே ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. அவங்களால மிகப்பெரிய ஆச்சரியங்களை இந்த உலகத்துல உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம மறைமுகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஹண்டர்ஸா இருந்தாலுமே சரி, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு நாள் வெளிப்படுத்தும் போது கண்ட்ரியோட ஃபோர்ஸஸால கூட அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க எல்லாருமே இன்டர்நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அவங்க ரேங்கை காட்டிலும் ரொம்பவோ பவர்ஃபுல்லானவங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் ஹண்டர்ஸ் இன் தி வேர்ல்டுன்னு அவங்கள அழைக்கலாம். சில சிமிலரான கண்ட்ரீஸ்ல அப்படியாப்பட்ட ஆளுங்க இன்னமும் இருக்காங்க. அதெல்லாம் நான் வச்சுதான் நம்மளுடைய ட்ரஸ்ட் ஒர்த்திக்காக ஹண்டர்ஸை பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம மக்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க போராடணும். அதனாலதான் சக்தி வாய்ந்த ஆளுகளை மட்டும் நம்மளுடைய கில்ட்டில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். கில்ட்டுக்கு தேவை ஹண்டர்ஸை மட்டும் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஆனா டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹண்டர்ஸே நம்மள டிபெண்ட் பண்ணி இருந்தா அது தப்பாயிடும். அதனால இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கண்டிப்பா ஒருத்தரை கண்டுபிடி. இருந்தாலும் என்னுடைய அப்ரூவல் உனக்கு இப்ப இருக்கு. என்னது, நான் யோஜி கில்டுடைய லீடராக ஒத்துக்கினீங்களா? பில்டு பண்ணு, அப்புறம் வந்து யோஜி கில்டு வந்து பெருசாக்கு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கையான வகையில இருக்கிற ஹண்டர்ஸை மட்டுமே நம்ம கூட சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நீ சேர்க்க போற ஹண்டர்ஸ் தான் ஃபியூச்சர்ல நமக்கு மிகப்பெரிய வேல்யூபிளான வேலைகளை முடிச்சு கொடுக்க போறாங்க. ரொம்ப நன்றிப்பா, கண்டிப்பா பண்றேன். ஆனா இருந்தாலும் உங்களுடைய ஆஃபர் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவனும் திமுறா சொல்ல, நான் கண்டிப்பா நம்மளுடைய கில்ட்டுல ஜின்வுவை ஜாயின் பண்ண வெப்பன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, எதை கேட்டுட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இப்ப அசோசியேஷன் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நின்றுட்டு இருக்க ஹீரோவும், அடரா என்ன இது, இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சஞ்சன்வோ, நீங்க உண்மையில ஈரான் கண்டரா இல்ல இத்தனை நாள் மறைச்சு வச்சிருக்கீங்களா உங்களுடைய பவர்ஸ் எல்லாம்? யார் தான் நீங்க? உங்களுடைய வீடு என்ன? நீங்க ரீஅவேக்னிங் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானு. கேள்வி மேல கேள்வி கேட்டு இன்னொரு பக்கம் பேகியனும், கிஸ்மி மிஸ்டர் சஞ்சன்வோ, நீங்க எந்த சைடு வாங்க, அந்த சைடு போனா உங்களுக்கு கேள்வி கேட்டு பிழிஞ்சிருவாங்க. கேமராவுடைய ஃபோக்கஸ்லாம் உங்க மேல இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய முறை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால என்னுடைய சொல் பேச்சு கேட்டு இந்த சைடு வாங்கன்னு சொல்ல, ஆனா அடுத்த நிமிஷமே அவனை கண்டுக்காம அந்த இடத்துக்கு மின்னல் வேகத்துல கிளம்புறான். அவன் போனது யாராலையுமே பார்க்க முடியல. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு என்ன வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க, மிஸ்டர் சாயும் இவன் மேஜ் டைப் ஹண்டர், ஆனா ஆல்சோ எக்ஸலண்டான எபிலிட்டியை கொண்ட ஆஷாஷியன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பேக்கியோன்னு இதை கேட்டுட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு வேகமா இருக்கானா, என்னால கூட இவனை சரியா பார்க்க முடியல. அப்போ ஆல்ரெடி இவன் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கான் அப்படின்னு ரெட் கேட் சம்பவத்துல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் இத்தனை நாள் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கான். பட் ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராங்கன்ற விஷயத்த வெளிப்படுத்தாம இருந்ததுனால என்னால சென்ஸ் பண்ண முடியல. அப்பனா அவன் ரீஅவேக்னிங் ஆகல, லெவல் அப் ஆயிட்டே இருக்கான். இந்த ஹண்டர் இன்னமும் லெவல் அப் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் நியூஸ்ல நம்ம ஹீரோவை பத்தின நியூஸ் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் 10வது இஸ்ரான் கண்டர் நம்ம இடத்துல உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நியூஸ்ல பாத்துட்டு இருக்க. அவர் பேரு தான் சஞ்சன்வோ. இதெல்லாமே டாங்ஸோவும் பாத்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அடைச்சா இவன் இன்னும் உயிரோட இருக்கானா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஐட்டத்தெல்லாம் விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த கடையோட ஆளும், சார் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இந்த மாதிரியான ரெட் கிறிஸ்டல் பாலை வந்து என்னோட வாழ்நாள பார்த்ததே இல்லை. இதுதான் நான் முறையா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பாக்குறேன். இது பார்க்கவே பிரமாதமா இருக்கு. மட்டும் இல்லாம இதுகிட்ட இருந்து வெளிப்படுற அந்த மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ரேட்டிங் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருக்கு. அது கணக்கிடவே முடியல. ஒருவேளை இது ஆர்டிஃபெக்ட் பேட்மேன்ஷிப்பால செஞ்சிருப்பாங்களா? இது கணக்கிடவே முடியல. சரி, இந்த ஒரு ஐட்டத்தை நீங்க எந்த இடத்துல கண்டுபிடிச்சுன்னு ஹீரோவிட்ட கேட்க, ஹீரோவும் இதை நான் டஞ்சன்ல கண்டுபிடிச்சேன்பா. ஓ, நீங்க டஞ்சன்ல இதை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப இவர் போய் சொல்ல நல்லாவே தெரியுது. அப்போ உங்களுக்கு இந்த ஆக்ஷன்ல இருந்து எதுனா வேணுமா? நீங்க எதனா சேல் பண்றதுனாலும் சேல் பண்ணுங்க. இதை சேல் பண்ணீங்கன்னா பிரீமியம் பிரைஸுக்கு உங்களுக்கு அதிகப்படியாவே கிடைக்கும். அப்படியா? அது மட்டும் இல்லாம இன்னமும் பொருட்களை எடுத்துன்னு வந்து இடத்துல வித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசுகள் நாங்க தருவோம். ஏங்க நான் இந்த இடத்துல நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட நினைக்கிறேன்.
பண்ணுவேன், கூடவே சேலும் பண்ணுவேன். என்ன சொன்னீங்க? அது என்னன்னா ஒரு ஆக்டிவைஸை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அது வந்து என்ன ஒரு ஃபயர் கிட்ட இருந்து பாதுகாத்துச்சு. அதை நான் இந்த இடத்துல விற்கலாமான்னு கேட்க, என்னது ஃபயர் கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துச்சா? எந்த மாதிரியான அது ஆர்டிஃபெக்ட் எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க புரியல. சரி எதுவா இருந்தாலும் ஃபேக்ட் என்னமோ ஃபேக்ட் தான். காமனான நிறைய ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்ல நிறைய சேலிங்ல இருக்கும். அந்த வகையில் நீங்க இதை பார்க்கலாம்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனும் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாங்க. இந்த இடத்துல நாங்க வச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஆர்டிஃபெக்ட்ஸுமே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் ஆனது. அதனால நீங்க எது எடுத்தாலுமே ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். அதோடைய தரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே இதில் தனித்துவமாக நாங்கள் அதை எடுத்து வச்சிருக்கோம். அப்போனா இங்கே இருக்கிறதுல எல்லாமே காமனான டைப்புங்க. மேஜிக் யூசஸால் யூஸ் பண்ணப்பட்ட அட்டாக்ஸ் எல்லாமே தடுக்கப்படுறது தான். லைக் நம்மளுடைய சாங் சியோல் அண்டு மிஸ்டர் சாய் 2 பேருமே ஃபயர் மேஜிக் யூசர் தான். அவங்களுடைய அட்டாக்கையை கூட எந்த இடத்துல இந்த ஆர்டிஃபிக்ஸால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் டஸ்க்கு, அப்புறம் என்னுடைய மேஜிக் ஷேடோஸ். அதுக்கப்புறம் இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிக்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, எதுவாக இருந்தாலும் பாருங்க, நல்ல பிரைஸ்ல உங்களுக்காக நாங்கள் விற்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்கு. தேவையில்லாம எதையும் தொட்டுறாதீங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்க கிளாஸஸை கூட ஒரு ஏரங் அண்டரால கூட உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு தரமா உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? நீங்க வேணா இது கிளாஸ் மேல எதனா கிராக்க போட்டு பாடுங்க பார்க்கலாம். உங்களால அதை பண்ண முடியாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அந்த அளவுக்கு பிரமாதமா பாதுகாப்போட உருவாக்கியிருக்காங்க. அப்படியா? நான் வேணா அதை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குத்து கொடுக்காக ரெடியா இருக்க. இருங்க சீரியஸாலாம் பேசலங்க, சும்மா சொன்னதுக்கு இவ்வளோ டென்ஷனாக வரீங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸை வந்து உடைக்க முடியும், அதாவது எலைட் மெம்பர்ஸால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் இதை உடைச்சி எலைட் மெம்பர்ஸ் அட்டன்ஸ் எல்லாத்தையுமே கில்ட்லேருந்து இந்த வர வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆக்ஷனுடைய கமிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சின்ன ஒரு அலர்ட் ஏற்பட்டாலும் எல்லாருமே கும்பல் கூடி வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மேட்ச் டைப் அண்டர் ஆச்சு, உங்களாலலாம் இந்த மாதிரியான எதுவும் அட்டாக்லாம் பண்ண முடியாது. அதனால வேற இடத்துக்கு போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவனும் மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் வேணா எதனா வெப்பன்ஸ் கொடுத்துட்டு பாருங்க, நான் வேணா அதை வெளியே வச்சு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல. அப்கோர்ஸ் அப்படி வேணா பண்ணுங்க, உங்களுக்கு வெப்சன்ஸை காமிக்கிறோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லி ஹீரோவை கூட்டின்னு போக சொல்ல அவனும் கூட்டின்னு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இப்போ இவனும் ஹீரோ கிராக் பண்ண இடத்த பார்க்க, அம்மா என்னடா இது ஈஸியாக இவர் கிராக் பண்ணிட்டுக்கிறாரு, நல்ல வேலை இவர்கிட்ட பணம் சொல்லாது நல்லதாவே போயிடுச்சு, இவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஸ்வாடெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஏங்க இது எவ்வளோன்னு கேட்க, இது கிட்டத்தட்ட 30 மில்லியன் வான். இருவும் இதோடைய லெவல் டிஃபிகல்ட்டி வந்து பி ரேங்க் அண்டு நைட் கில்லரை விட ரொம்பவும் வீக்காக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனா இருந்தாலுமே ப்ராபப்ளி சேம் லெவல்ல இருக்குது. கசாகாஸ் வெனம் ஃபேங். அதுக்கப்புறம் ஹீரோவோ தன்னுடைய நைட் கில்லரை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, இது எவ்வளவு விலை போகும்னு பாருங்க சொல்ல. என்னது இதுவா? இது பயங்கரமா இருக்கு, கிராஃப்ட்மேன்ஷிப் உடைய மாஸ்டர் பீஸ் இது சொல்லலாம். இந்த ஐட்டத்தை ஷாப்பிங்ல கூட பார்க்க முடியாது சொல்ல. ஆஹா எவ்வளவு விலை இருக்கும் தெரியலையே. அதுக்கப்புறம் அவன் சொல்ற விலையை கேட்டு ஹீரோவோ ஷாக் ஆகுறான். கின்னது 100 மில்லியன் கிட்ட ஆகுமா? ஆனா ஷாப்பிங்ல பார்த்தா மில்லியன் கோல்டுல காமிச்சிச்சு, 2.8 மில்லியன் கோல்டு கிட்ட காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா பேக்கின் இருக்க இடத்த காமிக்க அவன் உன்னொரு பக்கம் மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்கான். யாருதான் அவன்? உண்மையிலேயே அவன் லெவல் அப் தான் இருக்கான், நல்லாவே தெரியுது. அவனுடைய லெவல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்குது. அவன் ரெட் கேட் சம்பவத்துல நான் பார்த்தவன். ஆனா பட் நான் தான் என்னை முட்டாள் ஆக்கியிருக்கேன்னு சொல்லணும். அவனுக்கு இருந்த எபிலிட்டியை நான் நம்பாம போயிட்டேன். கண்டிப்பா சொல்றேன், அவன் ஒரு செகண்ட் எஸ் ரேங்கர், இந்த கண்ட்ரியோட பெஸ்டான எஸ் ரேங்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சொல்ல முடியாது, இவன் இன்னமும் ஸ்ட்ராங்காகி நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாய் சாங் வந்து தன்னுடைய டைம் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் சஞ்சீன் போ வெளியே வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கத்திட்டு இருக்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு அவன் வீட்டெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காருங்க. ரொம்பவோ கூட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜின்னவோ மேல இருந்து, ஜின்வோ என்னோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல. அங்க பாருங்க யாரோ திரும்ப வெட்டி பாக்குறாங்கன்னு சொல்ல. ஆஹா யாரா அதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க பதட்டத்துல இவ்வளவு கீழே அப்படியே குடிஞ்சிரா. நான் வேணா வெளியே போயிட்டு இவங்க கிட்ட இந்த மாதிரி வராதிங்க சொல்லிட்டு வரட்டா? டேய் போதுரா, வெளியே போனா உன்ன அப்புறமா பொசிக்கு நசிக்கிடுவானுங்கடா. எந்த விதமான கமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இதே இடத்துல இரு, பாத்துக்கலாம். யார் வெளியே இருந்தாலுமே நீ அவங்கள பத்தி கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்க. திடீர்னு கதவு தட்டுற கவுண்டு கேட்டுட்டு பயப்படுறாவ. ஹீரோவும் கண்டிப்பா ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கணும், என்னோட டோரையும் தெரிஞ்சுக்க நீ இடத்துக்கு வந்துட்டானுங்களாம், அவனுங்கள சும்மா விட மாட்டேன் பாரு. சின்னவும் வேணாண்டா ஜின்வோ. அதுக்கப்புறம் கதவு திறந்து உங்களுக்கு வேலை வெட்டிகளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தா அழுதுக்குனே நம்ம ஜின்வோ தான் வந்திருக்கான். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய அப்பா வந்து என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இதை கேட்ட ஹீரோவும், என்னது வீட்டை விட்டு துரத்திட்டாரா? அப்பனா உன்னுடைய பிளேஸை விட்டு நீ வெளியே வந்துட்டியா? ஆமா, உண்மையை சொல்ல போனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்க அப்பாவுடைய பேர்ல இருக்கிற வீட்டுல தான். அவரே அந்த இடத்த விட்டு என்ன தள்ளி விட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசலான்னு போதே ஹீரோ கதவு சாத்த.
சின்னவன் இன்னொரு பக்கம் கேட்குறான். அவன் சின்னுவோம் யாருப்பா அவனா ஒரு பொடி பையன். பாஸ் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ஜின்ஹோடைய அப்பாவை திட்டி அமைச்சிருப்பார்ல, இப்ப அவரும் தான் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃபு கேக்குறாங்க, ஏங்க இன்னைக்கு எதுக்காக ஜின்ஹோ கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க? நான் மோசமா நடந்துக்கிறேன், அப்படி பண்ணாதான் அவன் இன்னமும் மேன்மேலும் நல்லா வளருவான். அவனாவே இப்ப சுயமா சிந்திக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டான். அதுவும் ஒருத்தங்களுக்காக நிறைய டிசிஷன் எடுக்கிறான் முக்கியமானதெல்லாம். அதை நினைச்சு எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. எப்படி அவன் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு டபுளா தெரியுது நீன்னு சொல்லிட்டு பேசி அவரும் அப்படியே கீழே விழலான்னு பார்க்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல ஹீரோவும் சின்ன தூங்கிட்டு இருக்கும் போது, ஆஹா சின்ன தூங்கிட்டு இருக்கா, இவளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு டேய் வெளி வாங்கடான்னு சொல்லிட்டு ஆர்க்கா கூப்பிடுறான். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரே ஒரு ஷேடோ சோல்ஜர் கூட இறங்க கட்டுற சமாளிக்கிற அவளுக்கு இருக்காலும், அதனால நான் இந்த இடத்துல டஸ்கா ஒன்னும் ஒரு கார்டியனா என்னோட தங்கச்சி போட முடியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒரு சோல்ஜரோ இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்னதே எதுக்காக 3 பேரை போட்டிருக்கோமா, நீங்களாம் முக்கியமான ஆளுங்க அதனாலதான் உன்னை போட்டிருக்கோம். அந்த சோல்ஜரும் என்ன ஞாபகம் இருக்குங்களாம் கேட்க, உன்னை ஞாபகம் இருக்கா? அட ஆமால, போன எபிசோட்லயே ஹீரோ இவனை பிடிச்சிதான் தூக்கி விசிறி வச்சுப்பான் மேலங்கிலும். அம்பா உன்னை இப்பதான் ஞாபகம் வருது, சீலிங்ல போட்டு தொங்க விட்டனே. சரி ரொம்ப கடுப்பாவாதீங்க, உங்களை வருத்தப்படுத்த வச்சதுக்கு எனக்கு மன்னிச்சிருங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து போயிட்டு வாங்க சொல்லிட்டு 2 பேரும் அமுச்சு வச்சுட்டு மட்டும் எங்க பாரு, நீ மட்டும் தான் இந்த இடத்துல என்னோட சிஸ்டருக்கு பாதுகாப்பு இருக்கணும். உன்னால சமாளிக்க முடியும்னா பேக்கப்புக்கு 2 பேரையும் அதுக்கப்புறம் நான் வர வைக்கிறேன், எனக்கு சிக்னல் மட்டும் நீ கொடுத்தினா போதும்னு சொல்ல அதுக்கப்புறம் ஜின்னாவுக்கு பாதுகாப்பு ரெடி பண்ணிடுற ஹீரோ அதுக்கப்புறம் மெல்தமல யோசிக்கிறான், இந்த நேபர்ஹுட்லயும் எதுனா ஆபத்து எங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பையும் நீங்க போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அதுவும் கேர்ஃபுல்லா இருங்க, அவங்க கிட்ட மாட்டாத மாதிரி அப்படின்னு அங்க இருக்கிற ஷேடோஸ் எல்லாத்தையுமே பேட்ரோல் அனுப்பிச்சு வச்சிடறான். பொதுவாகவே என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் நார்மலா இருந்தாலுமே அதுங்க அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா ஹை ரேங்க் கண்டஸ்ட்லாம் அட்டாக் பண்ணா அதுங்களால சமாளிக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே சொசைட்டில இருக்கிற நார்மலான விஷயங்களை அதுங்களால ஈஸியா கண்காணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாளே நம்ம ஜின்ஹோவோட கார்ல போயிட்டு இருக்கேன். என்ன பாஸ் நேற்று நைட்டு நீங்க சரியா தூங்கலையா? ஆமாட்டா. அப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, நம்ம நிறைய ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்துல நமக்கான ஆபீஸ் ஸ்பேஸை உருவாக்கிடணும். அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரத்துல ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் நிறைய ரெடி பண்ணணும். அடா பாவி, உங்க அப்பா கிட்ட பேசினே தவிர இதெல்லாம் முன்கூட்டி யோசிக்கணும்ன்றது அறிவெல்லாம் இல்லையாடா உனக்கு? எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்த பிறகுதான் ஒவ்வொன்னா யோசிச்சு மாஸ்டர் அவர்னு பொசிஷன்ல கில்ட ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான் பாரு. எல்லாம் முன்கூட்டியே பண்ணுன்றது இல்ல. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்த, சரி நான் திரும்ப வரேன் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்ப திரும்பியும் டிமண்ட் கேசலுக்கு தான் வந்திருக்கான். இந்த முறை அவனுடைய பவர் வெறித்தனமா இருக்கிறதுனால அவனால யாரையுமே கிட்ட நெருங்க விட முடியாது. ஹீரோவுக்கு பத்தாதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப நிறைய எடுத்துன்னு வந்திருக்கான். இப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ரெடியா இருக்க ரெக்வஸ்ட் ஒன்று வந்திருக்கு. ரெக்வஸ்டோடைய ஹெட்டிங் என்னன்னா கலெக்ட் ஆஃப் தி டீமன் சோல்ஸ் 2ன்னு கேக்குது. டீமன் கிங் பாரன் இந்த டாப் ஆஃப் தி ஃப்ளோர்ல இருக்காங்க இந்த டிமன் கேசல்ல. அவனை நீங்க தோக்கடிச்சு அவனுடைய சோலை கலெக்ட் பண்ணணும்னு போட்டுருக்கு. அதுக்கான டிவாரா டாப் ரயர் ரோன்ஸ் ஸ்டோன் ஒன்னும் போனஸ் ஸ்டார்ட் 30+ ஆன்டிக்ளோஸ் ரிவார்டுன்னு ஒன்னு இருக்கு. இந்த ரிவார்டு எல்லாமே லாஸ்ட் டைம் காட்டிலும் இப்போ ரொம்பவும் நல்லா இருக்கிறதுனால முக்கியமான ரெக்வஸ்ட் தான். ராயல் ஸ்டார்டை பயன்படுத்தி முக்கியமான ஸ்கில்லான என்னுடைய ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஷேடோ ப்ரெசர்வேஷன், அப்புறம் மானாச் டொமைன் எல்லாத்தையுமே நான் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் எந்த ஃப்ளோருக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இப்போதான் 76வது ஃப்ளோரே ஓப்பன் ஆகுது. 76ஆவதா? சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மான்சஸ்லாம் ரெடியா இருக்க இவன் அட்டாக் பண்ண. இப்ப பார்த்தா நம்ம டஸ்க வெளியே வர வைக்கிறான். அவன் அடுத்த நிமிஷம் மிகப்பெரிய உருவத்தை எடுத்து மேஜிக்கு பயன்படுத்தவும் பாருங்க. ஒக்காளி வெறித்தனமா இருக்கும். அவன் பயன்படுத்துற அட்டாக்க யாராலையுமே தாக்க முடியாது. அது ரொம்ப தூரத்துக்கு போக அந்த அட்டாக்னால மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே அந்த இடத்துல நடக்குது. எல்லா டீமன்ஸும் ஒரே அழிஞ்சு ஹீரோக்கு பயங்கரமான லெவலப் ஆக அப்பா அடியோ வேற லெவல்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பில்டிங் கூட காணும். எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம டஸ்க்கு பவர். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்வோடைய அப்பாவையும் ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் நீங்க 2 டேஸா இந்த இடத்துல தூங்கிட்டு தான் இருக்கீங்க, என்னோட பாடியில எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு கேட்க, இல்ல சார் எந்த பிரச்சனையும் இல்ல, பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு அண்டருக்கான அவைக்கு நீங்க எதனா பெட்டுட்டீங்களா என்னன்றது எனக்கு தெரியல, எனக்கு சான்சஸ் அது வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு
அவர் சொல்ல, என்னது ஹண்டரா, அதுவும் நானா, சடனா எப்படி இப்படிலாம் நடக்கும்? இல்ல சார், ஒரு சில டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நாங்க எட்டர்னல் ஸ்க்ளம்பர்னு சொல்லுவோம். அப்படியா? நான் ஹண்டரெல்லாம் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அவருக்கு இன்னொரு பக்கம் விரக்தியில இருக்காரு. ஏன்னா தன்னுடைய பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். அவன் தனியா இன்னமும் நிறைய வளர்ச்சிகள் பெறணும். இந்த நிலைமையில நான் ஒரு ஹண்டர் ஆகுறது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான உடம்பு சரியில்லான்னு போடுற விஷயங்கள்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. இதனாலேயே அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அவரும் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செலெக்ஷன்ல ஒரு விக்டிமா இருக்கணும் அப்படின்னு அவரும் மனசுக்குள்ள இன்னொரு பக்கம் சோகத்தோடு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஜப்பானுடைய ஐலாண்டு ஒன்றத்தை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா முக்கியமான ஒருத்தனும் ஒரு கேவுக்குள்ள போயிட்டு இருக்கான். சக்சஸ்ஃபுல்லா லேண்டுக்கு வந்துட்டேன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட எந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, எந்த வீடியோ பிடிச்சுன்னு கம்பளம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருந்திருக்கும். அதுவும் கடைசியா வந்த ஆளே யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் வரப்போகுது. நிறைய டீட்டெயிலாகவும் கொடுக்க முடியும். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அனிமேவும் பாருங்கள், அதையும் நான் போடுறேன். சரிங்க, சில பயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.